நம்ம என்ன செய்கிறோன்னு பார்க்கலாமா? ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசுலாம் ஒன்றும் இல்லைங்க, பழைய ரெசிபி தான். ஆனால் டேஸ்டான ரெசிபி. என்னென்னா, நான் ஃபஸ்ட்டே வீடியோ எடுக்க மறந்துட்டேன், கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்தேன். அதனால் என்னென்ன போட்டேன்னு மட்டும் சொல்லிடுறேன். எண்ணெய், கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா நான் முன்னாடியே எடுக்கலான் இருந்தேன், மறந்துட்டேன். அதனால் கொஞ்சம் லேட்டாக எடுத்ததுனால சொல்லிடுறேன். வரமிளகாய் 2, அது ஒரு டேஸ்ட்டுக்கு தானேங்க, அது மட்டும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. எண்ணெய் வந்து கல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும், நல்லா மணமாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலனா ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து வேறு என்னென்ன சேர்த்துணும் அப்படின்னா, மசாலா பார்த்துடலாம். மசாலா வந்து இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறது மட்டும்தான். சாம்பார் பொடி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி, அவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எனக்கு வந்து காரம் வந்து நான் கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன், அதாவது ஸ்பூன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, சாம்பார் பொடி 1/2 டீஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ உங்கள் தேவைக்கு எவ்வளவோ ஆளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நான் ஃபஸ்ட்டே உப்பு கொஞ்சம் போட்டேன் வதங்கட்டும்னு. அந்த உப்பு இப்போ வதங்கிறதுக்கு போதும். அப்புறம் நீங்கள் வேணுன்னா நீங்கள் எல்லாம் சேர்த்திட்டு அப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்திக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசம் போகட்டும். போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் வராங்க இவங்கள நல்லா வாஷ் பண்ணிட்டு, நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் வச்சுருந்தேன். இவங்கள இன்னொரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை அப்படியே தூக்கி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சும்மா ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி, ஏன்னா இவங்க சீக்கிரம் உடஞ்சிருவாங்க, ஒரு ஆவிலேயே உடஞ்சிருவாங்க. அதனால் லைட்டாக சும்மா மட்டும் அப்படி பிரட்டி விட்டுருங்க. பிரட்டி விட்டுட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு அவங்களும் நல்லா மிக்ஸ் ஆகிடுவாங்க. அதுக்காக மட்டும் இவங்க நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருக்கட்டும். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் அரைக்கணும். இதுக்கு முன்னாடி என்னென்னா, இது இவங்க வதங்கினதுக்கப்புறம் புளி கொஞ்சம் சேர்த்திக்கணும். மெயினாக தேவை இதுக்கு புளி தான். புளி நல்லா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு, கொஞ்சமோ ஜாஸ்தியோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி. நான் பாருங்கள் கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு என்னால் கரைக்க முடியல, அதனால் ஆல்ரெடி நான் கரைச்சே வச்சுட்டேன். நான் கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்ற ஆள். உங்களுக்கு எப்படி புளி கம்மியாக, ஒருத்தங்க கம்மியாக சாப்பிடுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் புளி ஊற்றி உப்பு கொஞ்சம் இப்பயே தேவைக்கேற்றப்ப போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி போட்டதுனால நான் உப்பு போடலை. போட்டு நல்லா ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷம் அந்த புளியில் கொதிக்கிட்டோம். அந்த காயோடு சேர்ந்து கொதிக்கும் போது நல்லாயிருக்கும். இதை நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம். இதை கொதிக்க வச்சு இப்படியே சாப்பாடு சுட வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம கடல தேங்காய் அரைக்கணும். இவங்க வந்து கடல தேங்காய், ஜீரக மிளகு, அவ்வளோதான். இது மட்டும்தான் போட்டாங்க. ஒரு தக்காளி, இதில் ஒரு தக்காளி, அதில் ஒரு தக்காளி. ஏன்னா புளி நம்ம சேர்த்திருக்கோம்ல, அதனால் சின்ன தக்காளி தான் 2 போட்டுக்கிட்டேன். நீங்கள் இல்லை எனக்கு கம்மியாக போகிறதாஇருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். அவங்கள தூக்கி அப்படியே ஊற்றிட வேண்டியது தான். ஊற்றிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப இந்த ஸ்டேஜ்லேயே விட்டிங்கனாலும் சரி, குழம்பு நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரி கம்மியாக வரும். ஓரளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிங்கன்னா அந்த கொதித்து அந்த கெட்டியாகுதுல்ல, அதில் கரெக்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு, எனக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் இங்கெல்லாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் தண்ணியாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இல்லை உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அதிலேயே நிறுத்திக்கலாம். நான் பெருங்காயம் போட மறந்துட்டேன், அதனால் இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெயிலே சேர்த்துக்கலாம், இதுலேயும் சேர்த்துக்கலாம், மணமாக தான் இருக்கும். நான் லாஸ்ட்டில் சேர்த்துட்டு கொதிக்கிறது தானே, அதனால் கொதிக்கிட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான். போட்டு உப்பு போட்டு இப்போயே நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு கொதிக்கிட்டோம் கொஞ்சம் நேரம். அவ்வளோதாங்க, கொதிச்சுட்டாங்க. எப்படி கொதிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நல்லாயிருக்கா. இந்த ஸ்டேஜ் எங்களுக்கு போதும். ஏன்னா ஓரளவுக்கு தண்ணியாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் இன்னும் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இன்னும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கெட்டியாக இருக்கும் குழம்பு. சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. சுட சாப்பாடில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க.